இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இந்த காலவேளை இந்த அதிகாலை ஜெபத்திலே உங்களை சந்திப்பதிலே மிக இந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற இந்த நல்ல கிருபை உள்ள நல்ல நாளுக்காக நேரத்திற்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு கூட துதிப்போம், சோதரிப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இதனாலும் கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பின் நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தக்கூடிய ஒரு அபிஷேகம், எங்களை நடத்தக்கூடிய கிருபை, எங்களை நடத்தக்கூடிய வல்லமையினாலும் கிருபையினாலும் நீர் எங்களை நிரப்பி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஜெபம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து இந்த காலை வேளையில் உங்களால் முடிந்தால் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பெரிய காரியங்களை ஒரு அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் திறக்க வல்லவராக இருக்கிறார். மனிதனால் அடைக்கப்பட்டவைகள் எல்லாவற்றையும் திறந்து உங்களை நடத்துவாராம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை சொல்லமா. திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியிலே நம்மளால சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த காலங்களிலே ஆண்டவர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை என்று சொல்லி நாம் பாட பாட நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களையும் கர்த்தர் காலை வேளையிலே அவைகளை திறந்து கொடுத்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடலாமா? கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை ஒடித்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை ஒடித்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயர்த்தி நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயர்த்தி நிறுத்துகிறார், உயர்த்தி நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. சேர்ந்து நீ கட்டினார் இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அது இடிப்பவன் இல்லை. நாஸ்தியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பாவனின் சேனையை தப்ப விடாமல்
கடலில் அமிழ்த்தவராம். மரண இருள் சூழ்நிலும் நேரத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொல்லி நாம் பாடலாம். எல்லாம் நல்ல உற்சாகமாய் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிற ஒவ்வொரு துதியும் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் திறந்து கொடுத்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். சேர்ந்து சொல்லலாமா? நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வனி சேனையை தப்ப விடாமல் கடலில் அமிழ்ந்தவரா. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வனி சேனையை தப்ப விடாமல் கடலில் அமிழ்ந்தவரா. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதே எந்தன் கூடாரத்தை அணுகாது, வாதே எந்தன் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லப்போம். தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த பொழுது சிறையும் மதித்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றுவோம் என்று சொல்லி நாம் பாடப்படுகிறோம். தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றுவோம், கொடியை ஏற்றுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் என்று சொல்லலாமா? இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. கைகளை தட்டி இல்லை இல்லை என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, சேர்ந்து நீ கட்டினார் இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் இடிப்பவன் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. அப்படி நல்ல கைகளை தட்டி சொல்லுங்களேன். இல்லை, எனக்கு விரோதமாக எந்த வழி வாசல் அடைக்கப்படாது, கர்த்தர் எல்லாவற்றையும் திறந்து நடத்துவார் என்று சொல்லி மெல்ல நல்ல கைகளை தட்டி சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க திறந்தால் அடைப்பவன் இல்லை ஆண்டவரே, நீங்க கட்டினால்
அதை இடிப்பவன் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லமா, ஹல்லேலூயா. திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். திறந்த வாசல் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு அவர் திறக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இல்லப்பா, இல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. அப்படி கைகளை வைத்து இல்லை என்று சொல்ல போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே இல்லப்பா, எங்களுக்கு முன்பாக எந்த வாசலும் அது அடைக்கப்படாது. நீங்க திறந்திருந்தீங்கன்னா அதை ஒருவரால் அடைக்க முடியாது என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமி இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஓ, திறந்த வாசலை வைக்கிற தேவன், உங்களுக்கு முன்பாக ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும். ஹல்லேலூயா. அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் நமக்காக. அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். கண்களை மூடி சொல்லலாமா? ஆண்டவரை துதிக்கலாம் கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா, நீ நல்லவர். ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, கிருபை உள்ளவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சர்வ வல்லவரே, நித்திய பிதாவே, நிர்மல ராஜனே. ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம். நீ நல்லவர், நீ மகிமை உள்ளவரப்பா, நீர் மாறாதவர். அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுக்காக நீங்க செய்ய வல்லவர் ஆண்டவரே. எல்லாம் வீடுகளிலிருந்து நல்ல ஆண்டவரை துதிக்கலாமா? இந்த கால வேளையில அப்படி நாமங்களை சொல்லி துதிக்க போகிறோம். யெகோவா இரே, யெகோவா ஷம்மாவே, எல்ஷடாயே, சாரோனின் ரோச்சாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, 10,000ங்களிலும் சிறந்தவரே, எங்கள் மகிமை உள்ளவரே, அக்கினி மயமானவரே, துதிகளுக்கு மத்தியிலே வாசம் செய்கிறவரே, துதிக்கப்படத்தக்கவரே, மகிமையின் ராஜாவே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர். உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். வல்லவர், 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 நல்லவர், மகிமை உள்ளவர். ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவையும் செய்கிற தேவன் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் வல்லமை உள்ளவர், கிருபையின் தேவன், இரக்கமுள்ள தகப்பன், மாறாதவர், மாசற்றவர், மகிமைக்கு பாத்திர. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. அப்படி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படியாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் மகிமைக்கு பாத்திர, நம்மை வழி நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன். இந்த நாள் முழுவதும் நமக்கு முன்பாக ஆண்டவரே நீங்க எங்களுக்கு முன்பாக கடந்து போங்க அப்பா. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு முன் செல்லுங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. எங்களுக்கு முன் செல்லுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு முன் சென்று கோணலானவைகளை சுவைப்படுத்துங்க. எங்களுக்கு முன் செல்லுங்க. எல்லா வாய்களை திறந்து சொல்லலாமா? ஆண்டவரே எங்களுக்கு முன் செல்லுங்க அப்பா. நீர் எங்களுக்கு முன் செல்லுங்க. இந்த நாளில் எங்களுக்கு முன்பாக நீங்க கடந்து போங்க ஆண்டவரே. எல்லா கோணலானவைகளை சுவைப்படுத்துங்க. எல்லா கரடானவைகளை சமப்படுத்துங்க. இயேசுவே ஆண்டவரே
ஆவியானவரே இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு முன் சென்று எங்களை நடத்துங்கப்பா, எங்களை வழி நடத்துங்கப்பா, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, மகிமையினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. எங்களுக்கு முன் செல்லுங்கப்பா. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதை போகட்டும். எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுக, அவர் நமக்கு முன் செல்வாராண்டால் கோணலானவைகளை செவைப்படுத்த முடியும். கோணலானவைகளை செவைப்படுத்துகிற தேவன் இந்த காலை வேளையிலே நம்மை செவையான பாதையிலே நடத்தட்டும். ஆண்டவரே எங்களை நடத்துங்கன்னு சொல்லுங்க. எங்கள் குடும்பத்தை நடத்துங்கப்பா. வாய்களை திறந்து சொல்லுங்க. எதெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களோ நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே என் பிள்ளைகளை நடத்துங்கப்பா, என் வேலையை நடத்துங்கப்பா, நான் செய்ய வேண்டிய வேலையை செய்ய பலன் தாங்கப்பா. இந்த காலை வேளையிலே கேட்கலாம். ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நான் அநேக காரியங்களை செய்யணும், பலன் தாங்கப்பா. மனுஷ கண்களை தயவு கொடுங்க, கிருபைகளை தாங்க, இரக்கங்களை கொடுங்க. உங்கள் இரத்த கோட்டைக்குள்ள எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க. சத்துனுடைய கிரைகளுக்கும் புல்லாப்புகளுக்கும் நீர் எங்களை மறைத்து கொள்ளுங்கப்பா. விடுதலை விடுதலை, மகிமை மகிமை. தெய்வனே உம்முடைய பிரசன்னம், உங்கள் மகிமை, உங்கள் வல்லமை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இருக்கட்டும். ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டப்பா. இந்த நாள் முழுவதும் நாங்களாக நடக்கக்கூடாது. எங்கள் சுய புத்தியிலே சாய்ந்து ஓடக்கூடாது. எங்களுடைய பிளான் வேண்டாம் ஆண்டவர். எல்லாம் சொல்லலாமா? ஆண்டவர் இந்த நாளில் எங்கள் பிளான் ஒன்று வேண்டாப்பா. நாங்கள் போட்டிருக்கிற திட்டங்கள் வேண்டாப்பா. நீங்கள் எங்களை நடத்துங்க. உங்கள் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நீங்கள் நடத்துங்கப்பா. எங்கள் கரம் பிடித்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. நம்ம போட்டிருக்கிற பிளான் எல்லாம் வேண்டாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி கொடுங்க. ஆண்டவரே இப்போ நான் போட்டிருக்க பிளான் இல்லைப்பா. இந்த காலை வேளையில் என்ன ஒப்பு கொடுக்குறேன். என் குடும்பத்தை நீங்கள் உம்முடைய சுத்தம் போல நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை நடத்துங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுங்க ஆண்டவரே. 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிற தேவன் இந்த கால வேளையில் சொல்லுங்கப்பா. நீங்கள் நடத்துங்க. இத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் நடத்தினால் செவையான வழியிலே நடத்துவார். அவர் நடத்தினால் செவையான பாதையிலே நடத்துவார். அவர் நடத்தினால் கோணலானவைகள் அல்ல, செவையான பாதையிலே அவர் என்னை நடத்த முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நடத்துங்கப்பா, நீங்க எங்களை நடத்துங்க தெய்வமே. எங்களை நடத்துங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. உங்க மகிமைகளை நடத்தட்டும். ஹல்லேலூயா. நீர் எங்களை கிருபையாய் ஆண்டவரே இரத்தத்தின் கோட்டைக்குள் எங்களை மூடி மறைத்து நீரே எங்களை அழகாய் நடத்துவீராக, எங்களை பலப்படுத்தி நடத்துவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நாளுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. கேட்கலாம் ஆண்டவரே, இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா தேவைகள், பண தேவைகளிலிருந்து பொருளாதார தேவைகளிலிருந்து ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் கர்த்தரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எபினேசரே எல்லாம் சொல்லலாமா? எபினேசரே உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலே நாங்கள் நிற்கிற நிலையை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இந்த காலை வேளையிலே எங்கள் கண்கள் பரத்தை நோக்கி இருக்கிறது. எஜமானனே எஜமானனே, வேலைக்காரருடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு வேண்டிய உதவியை எங்களுக்கு அனுப்புங்கப்பா. சொல்லுங்களேன், தனிமையா இருக்கிறீர்களோ, உதவி செய்ய ஆள் இல்லாமல் இருக்கிறீங்களா? கேளுங்க ஆண்டவரே. எபினேசரே, உதவி செய்கிற தகப்பனே, உதவி செய்கிற தெய்வமே, இந்த நாளில் எனக்கு உதவி அனுப்புங்க. பரத்திலிருந்து எங்களுக்கு உதவி அனுப்புங்க. மனித உதவிகள் வேணப்பா ஆண்டவரே. பொருளாதார உதவி வேணும் ஆண்டவரே. பண உதவி வேணும். கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேட்போம் இந்த காலை வேளையில. அவர் எபினேசர், அவர் எபினேசர். ஹல்லேலூயா. எபினேசரே, வாய்களை திறந்து சொல்லி கூப்பிடுங்க. எபினேசரே
உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. எல்லாம் அப்படி கண்களை மூடி கேளுங்க. உதவி எதெல்லாம் உங்களுக்கு உதவி வேணுமோ, இந்த நாளில் எந்தெந்த உதவி உங்களுக்கு வேணுமோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வேதம் சொல்லுங்க, என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொன்ன தேவனிடத்தில் உதவிகளை கேட்போமா? உதவி செய்யுங்கப்பா, எல்லா தேவைகளை சந்திங்கப்பா. உதவி செய்யுங்க தகப்பனே, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. மகிமை மகிமை பரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உதவி உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு பத்துமை குருடன் கேட்டானே, மனம் இறங்கி நீங்களப்பா, எங்களுக்கு உதவி வேணும். மனுஷ கண்களில் உதவி வேணும், பண உதவி வேணும், பொருளாதார உதவி வேணும், சரீரத்திலே ஆண்டவரே நல்ல சுகம் வேணும். உதவி செய்யுங்க எபினேசரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உதவி செய்கிற தேவன், அவர் உதவி செய்கிற தேவன். காகங்களை அனுப்பி உதவி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற மனிதனிடத்தில் அல்ல, எதிர்பாராத நபர்களிடத்திலிருந்தெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உதவி வரப்போகிறது. விசுவாசிச்சீங்க ஆமென் சொல்லி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மனிதனிடத்தில் இருந்து அல்ல, நீ எதிர்பார்த்த இடத்தில் இருந்து அல்ல, நீ எதிர்பாராத இடத்துல, எதிர்பாராத மனிதனிடத்தில் இருந்தெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கென்று உதவிகளை அனுப்ப வல்லவராயிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து இந்த கால வேளையிலே உதவி உதவி அனுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இடத்தில் இருந்து அல்ல, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நபரிடத்திலிருந்து அல்ல, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தின் அந்த மனிதனால் அல்ல, கர்த்தர் உதவி செய்யக்கூடிய உனக்கு அறிமுகமாகாதவர்களையும் உனக்கு முகம் தெரியாதவர்களையும் கர்த்தர் அனுப்புகிறார். இந்த நாளிலே நீங்கள் அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். Thank you Jesus. Hallelujah, hallelujah. உதவி செய்யுங்கப்பா, எங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. திருமண காரியங்களில் உதவி செய்யுங்க, கேளுங்க. திருமண காரியங்களில் உதவி செய்யுங்க, பண தேவைகளில் உதவி செய்யுங்க, கடன்களை அடைக்க உதவி செய்யுங்க. இயேசுவே, எங்க பிள்ளைகளை நல் வழியில நடத்த உதவி செய்யுங்க. எங்க பிள்ளைகள் நல்லா படிக்க உதவி செய்யுங்க, ஞானத்தை கொடுத்து உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. குடும்பத்தை நடத்த உதவி செய்யுங்க. எப்பக்கமும் நாங்கள் நெருக்கப்பட்டிருக்கிறோமே, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. 4 வழிகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் பரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உதவி உண்டாகட்டும். பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எங்களுக்கு இன்றைக்கு ஒரு உதவி உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கப்பா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. மீண்டும் மீண்டும் ஆண்டவர் இந்த காலவேளையிலே உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வழியில் அல்ல, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனிதனிடத்திலிருந்து அல்ல, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து அல்ல, கர்த்தர் வேறு வழியிலிருந்து உனக்கு உதவி செய்ய, வேறு மனிதனிடத்திலிருந்து உதவிகளை அனுப்ப அவர் நல்லவராயிருக்கிறார், அவர் வல்லவராயிருக்கிறார். அன்றோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த கால வேளையில் அவருடைய பிரசன்னம் உங்களை பலப்படுத்துகிறது, அவருடைய மகிமை உங்களை பலப்படுத்துகிறது. இந்த நாளில் உதவிகளை தேடி நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உதவிகள் உங்களை தேடி கர்த்தர் கொண்டு வர ஆயத்தமாயிருக்கிறார். உங்களை தேடி வரும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி இந்த காலை வேளையில் சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை என்னை தேடி வருவதாக, என்னை தேடி வருவதாக. நான் தேடி போல நீங்க இந்த காலை வேளையில் ஆண்டவரை தேடுகிறதுனால எல்லா உதவிகளையும் கர்த்தர் உங்களை தேடி கொண்டு வரப்போகிறார். நீங்கள் பல மணி நேரங்கள் காத்து கொண்டிருந்த, பல மணி நேரங்கள் நீங்கள் கால் வலிக்க நின்ற இடத்திலிருந்து நீங்கள் போய் அல்ல, அந்த உதவிகளை உங்களை தேடி கர்த்தர் அனுப்ப ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த காலவேளை அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வல்லவராய், அதை பெற்றுக்கொள்ளுகிற தேவனிடத்திலிருந்து அவைகளை பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர். நன்றி அப்பா. அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவளை ஆசீர்வதிங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க. நீண்ட நாள் காத்து கொண்டிருக்கிற, ஏக்கத்தோடு தாகத்தோடு காத்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஜெயத்தை கொடுங்க. எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 முறை சொல்ல போறோம். உங்க வாய்களை திறந்து உங்களுடைய போராட்டங்கள் நிறைந்த காரியங்கள் எல்லாவற்றையும் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி சொல்லுங்க. என்னோடு இணைந்து ஒரு 3 முறை நல்ல சத்தமாக உங்க கைகளை உயர்த்தியோ உங்க கைகளை தட்டி அந்த காலை வேளையில சொல்ல போறீங்க. எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி கடைசியா ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்றி செலுத்தும். பலவீனங்கள் நீங்கட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும். இந்த காலை வேளையிலே உடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுகிறோம். அபிஷேக தைலங்கள் நிரம்பி வழியட்டும். காத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் இந்த காலை வேளை ஜெபத்திலோடு இணைந்திருக்கிறார்களோ அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்தும். இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த காலை வேளை ஜெபத்திலே ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். விசேஷமாக கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு வேண்டிய ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு கொடுக்க நல்லவராயிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியின் ஒரு வார்த்தையை ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. 4ஆம் வசனத்தினுடைய கடைசி வரியிலே வேதம் சொல்லுகிறது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த கடைசி வார்த்தை சொல்லுகிறது, என்னை தேற்றும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களை தேற்ற விரும்புகிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். அவர் உங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கப்போ எப்படி இருக்க போகிறார் ஆண்டவர் இந்த நாளில் என் கூட இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற இந்த நாள் முழுவதும் உங்களை தேற்றுகிற தேவனாக இருக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களை தேற்றுவதற்காகவே உங்களோடு கூட இருக்கிறார். அநேக காயங்கள், அநேக மனிதர்களால் தனிமைகள், வியாதிகள், பலவிதமான சூழ்நிலைகள், சமாதானம் இல்லாமல், சுகம் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்கிறார், தேற்றுகிற தெய்வன் உங்களோடு கூட இருந்து, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், முது கோலும் முது தடியும் நீ தேற்றும். உங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்களை தேற்றுகிற தேவன். அவர் உங்கள் ஆத்துமாக்களை தேற்றுகிற தேவன். அவர் உங்களை தேற்றி உங்களை நடத்துகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். வேகமாய் ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் இந்த நாளில் உங்களை தேற்றுவார், எப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களை தேற்றுவார் என்பதை வேகமாய் உங்களுக்கு காண்பித்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் முடிக்கப் போகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வேதத்தில் தெளிவாய் சொல்கிறது, என்னை தேற்றுவதற்கு இந்த உலகத்திலே நிறைய பேர் இருக்கலாம். தேற்றுவேன் தேற்றுவேன் என்று சொல்லுவார்களோ ஒழிய தேற்றுவதற்கான வார்த்தைகள் அவர்களிடத்தில் இருக்காது. வேதம் சொல்லுகிற லாசரு மரித்து போன சூழ்நிலையிலே மார்த்தாள் மரியாள் வீடுகளை சுற்றிலும் அந்த ஊர் ஜனமே வந்து உட்கார்ந்து ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இயேசு வருகிறார் என்ற அந்த செய்தி கேட்டவுடனே மரியாள் அந்த கூட்டத்தை விட்டு ஓடி போய் இயேசுனுடைய பாதத்தை பிடித்தாள். அவர் தேற்றவாளனை அவர் பார்த்தாள்.
அவளுக்கு தெரியும், என்னை சுற்றிலும் இருக்கிற இவர்கள் என்னை தேற்ற முடியாது, ஆனால் என்னை தேற்றுகிறவர் இப்பொழுது வந்துவிட்டார் என்று சொல்லி ஓடிப்போய் அவருடைய பாதத்தை பிடித்தார். அதுபோல தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் தேற்றுவதற்காகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா உலகத்தின் மனிதர்களால் ஏற்படுகிற காயங்கள், உலகத்தின் உறவுகளால் ஏற்பட்ட காயங்கள், சொந்த பிள்ளைகளால், சொந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற நபர்களால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற காயங்களை ஆண்டவர் அறிந்து இன்றைக்கி தனிமைப்படுத்தப்பட்டு அல்லது உற்றார் உறவுகள் அநேகர் இருந்த பொழுதிலும் தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே இதன் வேதம் சொல்கிறது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், அவர் என்னை தேற்றுகிற தெய்வனாய். தாவீது சொல்லுகிறார், என்னை தேற்றுகிற தெய்வனாய் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வேகமாக எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தேற்றப் போகிறார் அது மாத்திரம் சொல்லி எப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களை தேற்றப் போகிறார். முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். முதலாவது ஆண்டவர் உங்களை எப்படி தேற்றுவார்? நல்ல ஒரு மெய்ப்பனை போல இருந்து இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாய் இருந்து உங்களை தேற்றப் போகிறார். அவர் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு முன் செல்ல போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு முன் சென்று ஒரு மெய்ப்பன் எப்படி இந்த மந்தைகளை மேய்க்கிறாரோ அதுபோல் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாய், நல்ல ஒரு வழிகாட்டியாய், நல்ல ஒரு தோழனாய், நல்ல ஒரு தேற்றரவாளராய் உங்களோடு கூட இருந்து நல்ல மெய்ப்பனாய் இருந்து, அதான் தாவீது சொல்ல, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை தேற்றுகிற தேவன். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அவர் உங்களுக்கு மெய்ப்பனாய் இருந்து இந்த நாள் முழுவதும் உங்களை தேற்றுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். முதலாவது உங்களுக்கு நல்ல மெய்ப்பனாய் இருந்து உங்களை அவர் தேற்றுவார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, ஆண்டவர் எப்போது எங்களை தேற்றுவார்? இரண்டாம் வசனம் சொல்கிறது, எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து ஆண்டவர் என தேற்றுவார். வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, அந்த மந்தைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அந்த மேய்ப்பன் கொடுத்து தேற்றுகிறதை போல நிச்சயமாக இந்த நாளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை தேற்றுவார். அந்த ஆடுகள் இன்றைக்கு என்ன கிடைக்குமோ இருக்குமா இல்லையா அப்படின்னு கவலை இருக்கா? ஏன்னா அவருக்கு தெரியும், அந்த மந்தைகளுக்கு தெரியும், என் மேய்ப்பர் என்னை தேற்றுகிறார், அவர் எனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார் என்று சொல்லி மந்தைகளுக்கு தெரியும். அதே போல் இந்த நாளில் உங்களுக்கு என்ன வேண்டுன்றதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து உங்களை இந்த நாளிலே தேற்றி உங்களை நடத்தப் போகிறார். ஒருவேளை இந்த வார்த்தைகள் கொஞ்ச நேரம் உங்களுக்கு சுருக்கமான ஒரு வார்த்தைகளாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த காலை ஜெபத்திலே சொல்லப்படுகிற வார்த்தைகளை ஆண்டவர் அங்கீகரித்து கொடுக்கிற வார்த்தைகள், அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் உங்களை அழகாய் செம்மையாய் உங்களை நடத்த வல்லவர். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது, அவர் என்னை தேற்றுவார். அல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருந்து என்னை தேற்றுவார் என்று சொல்கிற வார்த்தையின்படியே முதலாவது நல்ல மெய்ப்பனாய் இருந்து உங்களை தேற்றுவார். ரெண்டாவது, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த நாளிலே ஆண்டவருக்கு தெரியும். இந்த மந்தைகளுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்த நல்ல மெய்ப்பன் நமக்கு இருக்கிறார். அவரே உங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து உங்களை தேற்றுவார். மூன்றாவது சொல்கிறது, மூன்றாம் வசனத்திலே, அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது, உங்கள் ஆத்துமாக்களை அவர் தேற்றுவார். நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிறதான சோர்வுகள், பலவீனங்கள், கட்டுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளியேற்றி உங்கள் ஆத்துமாவை ஆண்டவர் தேற்றுவார். மனிதன் சரீர பிரகாரமாக தேற்ற முடியும், ஆனால் ஆத்துமாவை தேற்றுவதற்கு ஆண்டவர் ஒருவராலே மாத்திரம்தான் முடியும். ஆகவே அவன் ஆத்துமாக்களை தேற்றுவார். அடுத்தது 4ஆம் வசனம் சொல்கிறது, அவர் என்னோடு கூடவே இருந்து, தேவரீர் என் கூடவே இருந்து என்னை தேற்றுவீர். கூடவே இருக்கிறேன் என்று சொல்ல கூட எனக்கு அநேக நேரத்தில் நம்மோடு கூட இருக்க முடிய மாட்டுது. அநேக சூழ்நிலைகளை விட்டு ஓடிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறது, ஒருவேளை யார் உங்களை விட்டு ஓடினாலும், யார் உங்களோடு கூட இருந்தாலும், இல்லை என்று சொன்னாலும், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்கு நல்ல மெய்ப்பனாய் இருந்து உங்களை தேற்றுவார். எப்படி தேற்றுவார்? என் கூடவே இருந்து என்னை தேற்றுவார். எத்தனை பேர் கர்த்தர் உங்கள் கூடவே இருக்கணும்னு விரும்புகிறீங்க? ஆமாம், அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் கூடவே இருந்து உங்களை தேற்ற அவர் நல்லவராய் வல்லவராய்
அவர் இருக்கிறார். அடுத்து வேதம் சொல்லுகிற 5ஆம் வசனத்திலே, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். 4வது பார்க்கிறோம், ஆண்டவர் எப்படி என்னை தேற்றுவார். முதலாவது மெய்ப்பனாய் இருந்து தேற்றுவார். 2வது எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து என்னை தேற்றுவார். 3வது என் ஆத்துமாவை தேற்றுவார். 4வது என்னோடு கூட இருந்து என்னை தேற்றுவார். 5வது என் மேலே அபிஷேகத்தை வைத்து என்னை தேற்றுவார். என் மேலே அபிஷேகம், இந்த நாளுக்கு வேண்டிய ஒரு புதிய அபிஷேகம், இந்த நாளுக்கு வேண்டிய ஒரு அபிஷேக தைலத்தினாலே என்னை நிரப்பி, இந்த நாளுக்கு வேண்டிய வல்லமையினாலும் கிருபையினாலும் ஒரு புதிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை தேற்றுவதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களை தேற்றக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து தேற்றுகிற தெய்வனாய், ஒரு தேற்றரவாளனாய் உங்களோடு கூட இருந்து உங்களை ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, ஒரு புதிய அபிஷேகம், அந்த நாளுக்கு, இந்த நாளுக்கு வேண்டிய அபிஷேகம், அந்த அபிஷேகத்தினால் உங்களை நிரப்பி உங்களை நடத்துவதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். கடைசியாய் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து என்னை நடத்துவார். என் நாட்கள் முழுவதும், எல்லா நாட்களிலும் நன்மையும் கிருபையும் கொடுத்து என்னை தேற்றுவார். கடைசியாய் நன்மையும் கிருபையையும் கொடுத்து உங்களை தேற்றுகிற ஒரு தெய்வமாய் இருந்து இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்தப் போகிறார். இந்த நாள் ஆண்டவர் உங்களை தேற்றுகிற ஒரு நாள். எப்படியெல்லாம் தேற்றுவார்? மறுபடியும் பார்த்துடலாமா? மெய்ப்பனாய் இருந்து தேற்றுவார், எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து தேற்றுவார், என் ஆத்துமாவை தேற்றுவார், என் கூடவே இருந்து என்னை தேற்றுவார், அபிஷேகத்தை கொடுத்து என்னை தேற்றுவார், நன்மையும் கிருபையும் கொடுத்து என்னை தேற்றுவார். என் தேவன் என்னை தேற்றுகிற தேவன். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. உங்களோடு யார் இல்லைன்னு நினைத்தாலும், சரீர பிரகாரமாக இல்லை என்றாலும், உங்களோடு கூட இருக்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை எல்லாரும் இருந்தும் அநேகர் தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பீர்கள். எல்லாரும் இருந்து உங்களை விசாரிக்க யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. வீட்டில் நிறைய பேர் இருக்கலாம், விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க? உங்களை தேற்றுகிற தேவன் இன்றைக்கு உங்களை தேற்றி உங்களை நடத்தப் போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே, கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படியே உமது கோல் உமது தடியும் எங்களை தேற்றும் என்று சொன்னது வார்த்தையின்படியே எங்களை தேற்றுகிற தெய்வம் இந்த நாள் முழுவதும் எங்களை தேற்றுவீராக. ஆண்டவரே, தேற்றவற்ற நிலையில் இருக்கிறவர்களை தேற்றுங்கப்பா. எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொருவரையும் தேற்றும் ஆண்டவரே. மெய்ப்பனாய் இருந்து தேற்றும், தேவைகளை சந்தித்து தேற்றும், ஆத்துமாவை தேற்றும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தித்து தேற்றும், கூடவே இருந்து தேற்றுங்க ஆண்டவரே. அபிஷேகத்தை கொடுத்து தேற்றுங்க, நன்மையும் கிருபையும் கொடுத்து தேற்றுங்க. இந்த நாள் முழுவதும் நம்முடைய தேற்றுகிற ஒரு அபிஷேகம். தாயை போல தேற்றுவேன் என்று சொன்ன தேவனே, பா உடைய பிள்ளைகளை தேற்றுங்கப்பா. உடைந்திருக்கிற உள்ளங்கள் தேற்றப்படட்டும், நொறுக்கப்பட்டிருக்கிற இருதயங்கள் பலனுண்டாகட்டும். உடைய ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உன் நாமத்தை மகிமைப்படுத்தும். தேற்றுங்கப்பா. இந்த காலை வேளையிலே அந்த அபிஷேகம் ஒவ்வொரு மேலையும் இறங்கட்டும். இந்த காலை வேளை அந்த அபிஷேக தைலங்கள் ஒவ்வொரு மேலே ஊற்றப்படட்டும். தேற்றுகிற ஒரு அபிஷேகம். தேற்றுங்கப்பா, இன்னும் தேற்றுங்க ஆண்டவரே. ரஷலந்தரபா, தேற்றுங்கப்பா, தேற்றுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேற்றுங்க. இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய இடைப்பட்ட வார்த்தைகளுக்கு இந்த நாள் முழுவதும் தேற்றி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமார்த்தலும் சமாதான வழி நடத்தலும் இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படியே இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களை தேவன் தேற்றுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த நாள் தேற்றுகிற நாள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமென்.